கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, முதலாவது பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனுக்கும் நாம் நன்றி தெரிவித்து நாம் பாடத்துக்குள்ளே கடந்து போகலாம். இதோ நாம் முகமுகமாக பார்க்கலனா கூட இந்த கூகுள் மீட் வழியாக தேவன் இந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்திவிட்டு நாம் பாடத்துக்குள்ளே செல்லலாம். இன்றைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்னென்றால், இந்த ஹிடன் சீக்ரெட் என்ற ஒரு தலைப்பு. ஹிடன் சீக்ரெட் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மறைந்திருக்கிற ரகசியம், அது தமிழோட விளக்கம், மறைந்திருக்கிற ரகசியம். அப்படிப்பட்ட பாடத்தை நாம் பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இந்த ரகசியம் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழும்பும். ரகசியம்னா என்ன? ஒருவேளை வருகை பற்றி ஏதோ பேச போகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்பும். வருகை பற்றி இல்லை சகோதரிகளே. ஒரு ரகசியம் இருக்குது. அந்த ரகசியம் பர்டிகுலராக நாம் பார்க்க போகிறோம். அது ஒரு நம்பருன்னு எடுத்துக்கிட்டாவே இன்றைக்கி நமக்கு நிறையா பேர்த்துக்கு ஒரு கேள்வி எழும்பும். நம்ம வேதத்திலிருந்து சில விஷயங்கள் சொல்லுவாங்க. 12 அப்படின்னு சொன்னால் நமக்கு எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? சீசர்கள் ஞாபகம் வரும். 12 சீசர்கள், அப்போஸ்தலர்கள் அப்படின்னு குறித்து நமக்கு ஒரு நினைவு வரும். 7 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, 7 ஒரு முழுமை குறிக்கும். அதாவது 6 நாள் நீ வேலை செய், 7ஆவது நாளும் ஓய்ந்திரு இப்படியும் சொல்லலாம். அதே போல் அடிமையாக இருந்தவர்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 430 வருஷங்கள் அடிமையாக இருந்து அவர்கள் வெளியே வந்தது, விடுதலை பயணம். இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரும் நம்ம பார்க்கலாம். ஆனால் நம்ம இந்த 3 நம்பரும் பார்க்கும்போது, இந்த 3 நம்பரும் நமக்கு ஒரு ஆசீர்வாதம். 12ன்னு எடுத்துக்கிட்டாவே அப்போஸ்தலர்கள் உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை சொல்கிறாங்க. அந்த சுவிசேஷம் மூலியமாக நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, நித்திய ஜீவனுக்குள்ளே போகிறதுக்கு உண்டான முயற்சிகளும் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தையும் நாம் சரி பண்ணி கொண்டு நாம் நடக்கிறோம். அதே போல் 7 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு ஆசீர்வாதம் தான். ஏன்னா தேவனுடைய முழுமை நம்ம பார்க்க போகிறோம். அது கிறிஸ்து வழியாக அதை பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த விடுதலை பயணம் கூட நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தான். ஏன்னா கானான் தேசத்துக்கு அவர்களை அழைத்து வந்தார். ஆனால் இந்த 3 நம்பரை குறித்து இப்போ நம்ம பார்க்க போகிறதில்ல. ஒரே ஒரு நம்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த நம்பர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது அந்த நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கஷ்டமும் வேதனையும் துன்பங்களும் அது அடங்கியிருக்கும். அந்த நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கூட்டத்தையும் ஒரு இடத்துல முடங்கி வைத்திருக்கும். அதே போல் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு கூட அவன் முடங்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். சகோதர சகோதரிகளே, அந்த நம்பர் என்ன நம்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழும்பும். ஏன் அது கேள்வி எழும்பணும் அப்படின்னா, நம்ம வேதம் படிக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணத்து நிமித்தமாக தான் தேவன் என்ன செய்கிறாருன்னா, பரிசுத்த ஆவியின் மூலியமாக அது எழுதப்படுது. அப்போ அது எழுதப்படும் போது நமக்குள்ளே ஒரு கேள்வி எழும்பணும். அது எழும்புனா தான் நம்ம அது மீண்டும் சுவாரஸ்யமாக படிக்க முடியும். அப்போ தான் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்மளால் கற்றுக்க முடியும். சரி, அந்த நம்பர் நம்ம பார்க்கலாம். ஏன்னா அந்த நம்பர் ஆர்வமாக இருக்கும் போது அதை நம்ம கண்டிப்பாக அந்த நம்பர் நம்ம பார்த்தே ஆகணும். அதுக்கு ஆதார வசனம் படிக்கலாம். யோவான் 5:5 வாசிக்கலாம். யாருன்னா இருந்தீங்கன்னா வாசிக்கலாம் சகோதரிகளே. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தார். போதுங்க சிஸ்டர். இங்கே என்ன சொல்லுது இந்த 5:5 வசனத்தில் பாருங்க, 38 வருஷமாக ஒரு மனிதன் வியாதி உள்ளவன் இருந்தான் அப்படின்னு போட்டிருக்குது. இப்போ நமக்கு ஒரு கேள்வி, அந்த மனிதனுக்கு ஏன் யோவான் 38 வருஷம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறாரு? நம்ம படிக்கும் போது நமக்கு ஒரு கேள்வி எழும்பணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேதாகமத்தில் சில மறைபொருள்கள் மறைந்திருந்தாலும் நாம் மேலோட்டமாக அந்த வேதத்தை நாம் வாசிக்கும் போது ஒரு சில காரியங்கள் நமக்கு புரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு சில பேருக்கு இந்த கேள்வியும் எழும்பியிருக்கலாம். இந்த மனிதனுக்கு ஏன் 38 எழுதினார்கள்? ஏன் ஒரு வருஷம், இல்லது 2 வருஷம், இல்லது 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம் இப்படி எழுதியிருக்கலாமே. அது என்ன 38 குறிப்பாக? ஏன் 38 வந்தது அப்படின்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, நமக்கு 38 ஒரு கேள்வியாக இருக்குது.
அப்போ இந்த 38 ஏன் பதிவு பண்ணார் அப்படின்னு நம்ம வேதத்தில் பார்க்கும்போது சகோதர சகோதரர்களே, இதே மாதிரி நிகழ்வு எங்கேனாச்சும் நம்ம நடந்திருக்குதா அப்படின்னு நம்ம என்னைக்குனா சிந்திச்சிருக்கிறோமா? கண்டிப்பாக வேதம் படிக்கிறவங்கள சிந்திக்கணும் நம்ம. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன் 38 இந்த மனிதனுக்கு வந்தது? ஏன் யோவான் குறிப்பாக அந்த மனிதனை மட்டும் பதிவு பண்ணியிருக்கிறாரு? அந்த பெதஸ்தா குளத்தின் அருகில் அநேக பேர் இருக்கிறாங்க. நோயாளிகள், முடவர்கள், சப்பானிகள், குருடர்கள், இந்த மாதிரி நிறையா பேர் இருக்கிறாங்களே. ஏன் 38 மனிதனை மட்டும் அதை குறிப்பாக அவர் எழுதியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நம்ம முதலாவது நம்ம ஏற்கனவே பேசுனது போல் நம் எண்ணுங்க ஃபஸ்ட்டு அந்த எண்ணுக்குள்ளே என்ன அடையாளங்கள் இருக்கும்? இல்லை இந்த எண்ணு வச்சு எங்கனாச்சும் நியாயப்பிரமாணத்தில் ஏதோ இருக்குதா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி எழும்பும். ஏன்னா இந்த 38 வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது ஒருவேளை நியாயப்பிரமாணத்தில் ஏதோ இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அல்லது பழைய ஏற்பாட்டில் எங்கனாச்சும் இருக்குதா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அப்படி யோசிக்கும் போது தான் சகோதர சகோதரிகளே, நமக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் கிடச்சிருக்குது. என்ன சுவாரஸ்யம் அப்படின்னு பார்க்கும்போது, இதே வருஷங்கள் இதே மாதிரியாக ஒரு இடத்துல நடந்திருக்குது. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம எடுத்துக்கலாம். உபாகமம் எடுங்கள். உபாகமம், குறிப்பாக உபாகமம் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை வாசிங்கள். உபாகமம் 2, 1, 2, 3 வசனத்தை வாசிங்கள். கடவுள் எனக்கு சொல்லியபடி நாம் திரும்பி சிவந்த சமுத்திரத்திற்கு போகிற வழியாய் வனாந்தரத்திற்கு பிரயாணம் பண்ணி அநேக நாள் சேயீர் நாட்டை சுற்றி திரிந்தோம். அப்பொழுது கடவுள் என்னை நோக்கி, நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள். ஆம் சகோதரர்களே, பாருங்கள், இந்த வசனத்தை குறித்து பார்க்கும்போது இங்கே ஒரு ரகசியம் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே முன்பதாக சொன்னது போல் ஒரு பெரிய கூட்டங்கள் ஒரு இடத்துல முடங்கி கொண்டு இருந்தது போல், அதே போல் இந்த மனிதனும் பெதஸ்தா குளத்தில் முடங்கி கொண்டு இருந்தார். அதை தான் இங்கே உபாகமத்தில் இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். உபாகமம் 2:14 வாசிங்கள். யுத்த மனிதரான அந்த சந்ததி எல்லாம் கடவுள் தங்களுக்கு ஆணையிட்டபடியே பாளையத்தின் நடுவிலிருந்து மாண்டு போக நாம் காதேஸ் பர்னேயாவை விட்டு புறப்பட்டது முதற்கொண்டு சேரேத் ஆற்றை கடக்கு மட்டும் சென்ற காலம் 38 வருஷம் ஆயிற்று. ஆம் சகோதரர்களே, பார்த்தீங்களா, இதுதான் இந்த ஹிடன் சீக்ரெட். இந்த ஹிடன் சீக்ரெட்டில் மறைந்திருக்கிற ரகசியத்தில் பாருங்கள், யோவான் அந்த 5:5 எழுதியிருக்கிறாரு, 38 வருஷமாக வியாதி உள்ள ஒரு மனிதன் இருந்தான் அப்படின்னு எழுதும் போது, இந்த கேள்விக்கு பதில் நம்ம தேடும் போது சகோதர சகோதரர்களே, இங்கே ஒரு விளக்கமும் நம்ம கிடச்சிருக்குது. உபாகமத்தில் 2:4 பார்த்தீங்கன்னா, அதே 38 வருஷம் யார் அவர்கள் சுற்றி திரிந்தார்கள் நமக்கு நல்லாவே தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ளே போகிறதுக்கு 38 வருஷங்கள் ஆனது அப்படின்னு சொல்லி மோசே பதிவு பண்ணி வைத்திருக்கிறார் உபாகமத்தில். நமக்கெல்லாம் இந்த இடத்துல ஒரு கேள்வி வரணும், எப்படி இது 38 வந்திருக்கணும், எப்படி இந்த இடத்துல வந்துச்சு, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும், சிந்திக்கணும் சகோதர சகோதரர்களே. எந்த நோக்கம்னு உங்களுக்கு யாருக்குனாருக்கு பதில் தெரிந்திருந்தால் நீங்கள் ஸ்பீக்கர் ஆன் பண்ணி கூட நீங்கள் சொல்லலாம். என்ன நோக்கமாக இருக்கும்? சரி சகோதரர்களே, பரவாயில்ல. நமக்கு என்ன நோக்கம், அது என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இஸ்ரவேல்கள் எங்கே 430 வருஷங்கள் அடிமையாக இருந்து விடுதலையாகி வராங்க. அப்போ வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கானான் தேசத்துக்குள்ளே போகிறாங்க. கானான் தேசத்துக்குள்ளே அப்போ கானான் தேசத்தில் போய்கிட்டு வேது பார்க்க மோசே என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா அனுப்புகிறார். இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இந்த பாடத்தை நம்ம சுருக்கமாக நம்ம முடித்து கொள்ளலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுள் யார் இடத்தில், மோசே இடத்தில் சொல்லுகிறார், அவர்களுக்கு கானான் தேசம் கொடுக்க போகிறேன்னு சொன்னார். அந்த கானான் தேசத்துக்கு தான் அவர்களை வேது பார்க்க என்ன பண்ணுறாருன்னா ஒரு 12 பேர் தேர்வு செய்கிறார். 12 பேர் எதில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணாகமம் எடுத்துக்கோங்க. எண்ணாகமம்
என்னாகமம் 13 2வது வசனத்தை வாசிங்கள். நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷரை அனுப்ப வேண்டும் என்றார். ஆம் சகோதரர்களே, பாருங்கள் இங்கே என்ன பண்ணுறாருன்னா, மோசே ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பிதாக்களையும் மூப்பர்களையும் அவர் என்ன பண்ணுறாருன்னா ரெடி பண்ணி ஒரு 12 பேர்த்த கானான் தேசத்துக்கு அனுப்புகிறாங்க. இவர்கள் போய் அந்த தேசத்துக்குள்ளே போய் எத்தனை நாள் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 40 நாள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த கானான் தேசத்தை சுற்றி பார்த்து அவர்கள் வரும்போது திராட்சை பழத்தை எடுத்துக்கொண்டு சில பழங்களை எடுத்துக்கொண்டு வந்து மோசே இடத்தில் கொடுத்து அந்த மோசையின் இடத்துல பேசும்போது அங்கே தான் ஒரு நிகழ்வு நடக்குது. என்ன நிகழ்வு நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னா, நாங்கள் அவங்க முன்னால் வெட்டுக்கிளி போல இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார்கள். அது எந்த இடத்துல நம்ம பார்க்கலாங்க. அதே உபாகமம் 14ஆம் அதிகாரம் எடுத்துக்குங்க. 1-2 வாசிங்க. அப்பொழுது சபையார் எல்லோரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் இரவு முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லோரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். பாருங்க, இந்த வசனத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது இது எந்த நிகழ்வு அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க கானான் தேசத்துக்குள்ளே போயிட்டு வந்துட்டு தான் இவங்களோட அழுகையும் முறுமுறுப்பும் அவர்களுக்கு எதிராக எழும்பி அவர்கள் என்ன சொல்கிறார்கள், நாங்கள் எகிப்துக்கே போகிறோம், எங்களுக்கு ஒரு ராஜாவை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டு நாங்கள் மீண்டுமாக எகிப்துக்கே போகிறோம் அப்படின்னு இவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ அது நிமித்தமாக என்ன ஆனது அப்படின்னா நம்ம படிக்கலாம். உபாகமம் அதே எடுத்துக்கங்க, அதாவது என்னாகமம் எடுத்துக்கங்க, 14 எடுத்துக்கங்க, 26 படிங்க. பின்னும் கடவுள் மோசேயையும் ஆரோனை நோக்கி, எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன்? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டேன். பாருங்க, அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். அப்படியே 28 வாசிங்க, 29 வாசிங்க. நீ அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கடவுள் உரைக்கிறார். இந்த வனாந்திரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறவர்களுமாகிய அனைவரின் பிரேதங்களும் விழும். போதும் சகோதரர்களே, இப்போ இங்கே என்ன நடந்தது அப்படின்னா நமக்கு நன்றாக தெரியுது. பாருங்கள், இவங்க கானான் தேசத்துக்கு போனாங்க, 40 நாள் வேது பார்த்தாங்க, பழங்கள் கொண்டு வந்தாங்க, முறுமுறுத்தார்கள், கடைசியில் தேவனுக்கு கோபத்தை உண்டாக்குனார்கள். தேவன் என்ன செய்தார்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு சாபம் விடுகிறார். அந்த 40 நாளைக்கு 40 வருஷம் நீங்கள் வனாந்தரத்திலே சுற்றி திரிவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இது நிமித்தமாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 20 வயது உள்ள ஆளுகளும் சேர்ந்து மரித்து விட்டார்கள். அதை தான் நீங்கள் உபாகமத்தில் பார்க்கும்போது, இப்போ படிங்க உபாகமத்தில் அதே 2:14 வாசிங்க. உபாகமம் 2:14. மனிதரான அந்த சந்ததி எல்லாம் கர்த்தர் தங்களுக்கு ஆணையிட்டபடியே பாளையத்தின் நடுவிலிருந்து மாண்டு போக நாம் காதேஸ் பர்னேயாவை விட்டு புறப்பட்டு முதற்கொண்டு சேரேத் ஆற்றை கடக்கும் மட்டும் சென்ற காலம் 38 வருஷம் ஆயிற்று. ஆமாங்க, பாருங்க, அவர் சொன்னபடியே அங்கே என்ன நடந்தது அப்படின்னா, யுத்த மனிதர்கள் அப்படின்னு போட்டிருக்குது இல்லைங்களா. அப்போ அந்த யுத்த மனிதர்கள்லாம் யாருன்னா, அவர்கள் போயிட்டு வந்தவர்கள் தான். அந்த 20 வயது உள்ள ஆளுங்கள் வரைக்கும் அங்கே மரித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அங்கே பதிவு பண்ணியிருக்குது. அப்போ அந்த தேசம் கானான் தேசம் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு பரலோகத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அப்போ
அந்த அடையாளத்தை இவர்கள் போய் பார்த்துட்டு வந்துட்டார்கள். பார்த்துட்டு வந்துட்டு இங்கே என்ன ஆயிருக்குது அப்படின்னா முறுமுறுத்தார்கள். அதன் நிமித்தமாக என்ன ஆச்சுன்னா தேவனுடைய சாபம் அவர்கள் மேலே வந்தது. அவர்கள் என்ன ஆனார்கள்னா அத்தனை பேரும் மரித்து விட்டார்கள். அப்போ மரித்து விட்டதும் 38 வருஷமாக சுற்றி திரிந்து அவர்கள் எங்கே போனார்கள்னா கானான் தேசத்துக்குள்ளே அவங்களோட பிள்ளைகளும் யார் யார் போனார்கள்னு உங்களுக்கு தெரியும். யாருன்னா காலேஃபும் யோசுவாவும் அவரோட பிள்ளைகளும் போனார்கள் அப்படின்னு சொல்லி பதிவு ஆகிருக்குது. திட்டத்திட்ட அந்த சாபத்தின் நிமித்தமாக 42 மலைகள் ஏறி இறங்கினார்கள் சொல்லி வேதம் நமக்கு பதிவு பண்ணியிருக்குது. அப்போ 42 மலைகளும் அவர்கள் சுற்றி திரிந்து கொண்டே தான் இருந்தார்கள். அதுக்கு தான் உபாகமத்தில் மோசையை பதிவு பண்ணியிருக்கிறாரு, நாங்கள் சுற்றி திரிந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கானான் தேசத்துக்கு வர்றதுக்கு 38 வருஷங்கள் ஆனது. அப்போ இந்த பழைய ஏற்பாட்டில் இந்த ரகசியம் மறைந்து இருந்திருக்குது. நமக்கு ஒரு கேள்வி எழும்பியிருக்கலாம், பிரதர் கடவுள் 40 வருஷம் சொன்னார், இங்கே 38 தானே இருக்குது, மீதி 2 வருஷம் எங்கே போனது, எந்த இடத்துல அது இருக்குது அப்படின்னா சில ஆய்வாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள்னா கானான் தேசத்தில் இவர்கள் போன உடனே அவங்களுக்கு இடம் பிரித்து கொடுத்தாங்க, அந்த 2 வருஷம் அங்கே வந்திருக்கும் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் அது அப்படி வராதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கானான் தேசன்றது இந்த சாபத்திலேருந்து விடுதலையாகி புதிய தேசம் கிடைக்கப்பட்டது. அப்போ அந்த இடத்துல அந்த கணக்கு வராது. அந்த 2 வருஷம் இந்த 2 வருஷம் எங்கே வந்திருக்கும் அப்படின்னா அவர் அந்த வனாந்தரத்திலே அவங்க சுற்றினாங்க இல்லைங்களா, அங்கே தான் இந்த 2 வருஷம் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இவங்க விடுதலை ஆகி வராங்க. எங்கே எகிப்திலேருந்து விடுதலை ஆகி செங்கடல் வழியாக பிரிந்து செங்கடலிலிருந்து சீனாய் மலைக்கு சீனாய் மலைக்கு வந்தவொடனே 10 கட்டளை வாங்குறாங்க, ஆசாரி கூடாரத்தை ரெடி பண்ணுறாங்க. அந்த சீனாய் மலையிலேருந்து மீண்டும் புறப்படுறாங்க, காரேஸ் பர்னபா என்ற இடத்துக்கு வருகிறார்கள். அப்போ எங்கேருந்து சீனாய் மலையிலிருந்து மீண்டும் அங்கே பயணம் செய்யும் போது திட்டத்திட்ட எத்தனை வருஷங்கள் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா எகிப்து, கடல், சீனாய் மலை, அடுத்தது காரேஸ் பர்னபா, இந்த இடத்துக்கு சேர்கிறதுக்கு 2 வருஷங்கள் ஆனது. அப்போ நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா 2 38 சேர்த்துனீங்கன்னா 40 வருஷம். அப்போ அதனால தான் உபாகமத்தில் தெளிவாக ஒரு பதிவு பண்ணியிருக்கிறாரு, 38 வருஷம் ஆனது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறார். இதிலேருந்து நமக்கு என்ன பாடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இப்போ தான் நம்ம புதிய ஏற்பாட்டுக்கே நம்ம வருகிறோம். இந்த மறைந்திருக்கிற ரகசியம் அந்த நம்பரு இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அந்த 38 வருஷம் அப்படின்னு உபாகமத்தில் அது பதிவு பண்ணியிருக்கிறது. அது யாருன்னா ஒரு பெரிய கூட்டம் ஒரே இடத்துல சுற்றி சுற்றி முடங்கி இருந்த போது தேவனே பார்த்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதே உபாகமம் 2:13 வாசித்து பாருங்கள். உபாகமம் 2:13 வாசிங்கள். நீங்கள் எழுந்து சேரேத் ஆற்றை கடந்து போங்கள் என்று சொன்னார். அப்படியே சேரேத் ஆற்றை கடந்தோம். பாருங்க, அப்ப இவர் என்ன பண்றாரு, எழுந்து நீங்க புறப்படுங்கள்ட்டாரு. கிழக்கு தேசத்து வழியா அதுக்கப்புறம் தான் அந்த தேசத்துக்குள்ள வராங்க சகோதர சகோதரிகளே. அப்ப இவர்களுக்கு சுற்றி திரிந்தவர்களுக்கு ஒரு தேசத்தை கொடுத்து புதிய தேசமாக கொடுத்து அவர்களை உள்ளே அழைத்திருக்கிறார் நம் தேவன். இப்போ இந்த இடத்துல இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வந்துடலாம் சகோதர சகோதரிகளே. புதிய ஏற்பாட்டில் ஒரு சில காரணங்களோடு நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஒரு பெரிய கூட்டத்துக்கு ஒரு தேசங்கள் கிடைக்கப்பட்டது. நமக்கும் ஒரு பரலோகம் என்ற ஒரு தேசம் கிடைக்க போகுது. பரலோகத்தில் நம்ம வாழ போகிறோம். ஏன்னா நம்ம எல்லாருமே அந்த நம்பிக்கையில் தான் நாமளும் இருக்கிறோம். இதோ நம்ம அந்த யோவான் எடுத்துக்கங்க. யோவான் 5:5 வாசிங்க மீண்டும். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷர் அங்கே இருந்தார். ஆமாங்க, 38 வருஷம் ஒரு வியாதி உள்ள ஒரு மனிதன். இப்போ இந்த மனிதனை நாம் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பழைய ஏற்பாட்டில் அந்த 38 வருஷங்கள் அங்கே ஒண்டி இருந்தது நம்ம பார்த்துட்டோம். இப்போ நாம் இந்த மனிதன் யார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவர் ஒரு இஸ்ரவேலன் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே பெதஸ்தா குளம் இருக்கிறது, ஆட்டுவாசல் இருக்கிறது, அந்த குளத்தின் அருகில் இருக்கிறது. அங்கே நோயாளிகள்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் தான் அவங்களும். ஆனால் அவர்கள் மாம்சக்குரிய இஸ்ரவேலர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இன்றைக்கு நாம் எல்லாருமே உடன்படிக்கை எடுத்தவர்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அப்போ இந்த ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் இதோ அந்த மனிதன் போல நாம் சில நேரத்தில் இல்லை சில நாட்களிலும் முடங்கி இருக்கிறோமா அப்படின்னு நம்ம சிந்திக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே.
ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த மனிதன் படுக்கையாக இருக்கிறார். அவருக்கு யாரும் உதவி செய்யவில்லை. அவர் குளத்தில் இறங்கலாம் நினைக்கும் போது முன்னால் அவர்கள் செல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லி இயேசுவின் இடத்துல சொல்லும் போது, அதுக்கு இயேசு கேட்குறார், நீ எழுந்து நடக்க விரும்புகிறாயா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லும் போது குணப்படுத்துகிறார். ஒரு நொடியில் அந்த மனிதன் குணமானான். அதே போல் தான் நாமளும் பழைய வாழ்க்கையில் நம்ம எப்படியோ இருந்தோம். ஆனால் நம்மளுக்கு உடன்படிக்கை கொடுத்து, தேவனுடைய வார்த்தையை, சத்திய வார்த்தையை கொடுத்து, இந்த மாதிரி ஒரு சில நேரத்தில் சில சகோதரர்களோ இல்லை சில சகோதரிகளோ இது ஒரு எச்சரிக்கையாக நமக்கு இது கொடுக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மனிதன் போல நம்ம படுத்திருக்கிறோமோ அப்படின்னு சிந்திக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. இந்த மனிதன் எத்தனை வருஷம், 38 வருஷமாக படுத்திருந்தாரே, நாம் எத்தனை வருஷங்களாக நம் தேவனுடைய வேலைகளும் கட்டளைகளும் செய்யாமல் நம்ம இருக்கிறோமோ அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. அப்படி பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, நாம் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். அதுக்கு நம்ம ரோமர் எடுத்துக்கங்க. ரோமர் 2:28-29 வாசிங்கள். ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாமிசத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன். எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டோருக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. ஆமாம் சகோதரர்கள், பாருங்க, மனுஷனால் அல்ல தேவனால் உண்டாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இது யார் பதிவு பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அப்போஸ்தலர் பவுல் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவர் சொல்லுகிறார். அப்போ நாம் இதுவரைக்கும் என்ன கடவுளுக்காக என்ன செய்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம சிந்திக்க வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த மனிதர்கள் பாருங்கள், அந்த தேசத்தில் போயிட்டு எங்கள் பிள்ளைகள் சாகணுமா, எங்கள் மனைவி சாகணுமா அப்படின்னு மாம்ச இஸ்ரவேலர்கள் பேசிக்கொண்டு இருந்தார்கள். அதனால் கடவுள் கோபம் அடைந்தார். நாமளும் ஒரு சில நேரத்தில் என்ன செய்கிறோன்னா, உடன்படிக்கை எடுத்துவிட்டு தேவனுடைய வார்த்தைகளை கேட்குறோம். தேவன் ஒரு மனசாட்சிக்குள்ளே பேசுகிறாரு. சில வேலைகள் நம்மளை செய்யும் போது நம்ம என்ன பண்ணுறோம், அதை ஒதுக்கி விடுகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, தன்னோட குடும்பத்தினால சில கஷ்டத்தையும் துன்பத்தையும் நம்ம வைத்துக்கிட்டு என்ன பண்ணுறோன்னா, தேவனுடைய வேலைகள் செய்யாமல் அவர்கள் எப்படி சொன்னார்களோ நம் இருதயத்திலும் சொல்லி கொண்டு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சொல்லி ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது சகோதரிகளே. அப்போ அப்படிப்பட்ட நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா, அந்த மனிதன் போல் நம்ம முடங்கி இருக்கிறோமா ஒரே இடத்துல, இல்லை நம்ம சகோதர சார்ந்து வேறு யாருனாச்சும் இந்த மாதிரி இருக்கிறார்களா அப்படி நம்ம பார்க்கணும் சகோதரிகளே. ஏன்னா ஒருவருக்குள்ளே ஒருவர் தாங்கணும்னு சொல்லி வசனமும் நமக்கு கொடுக்குது. அப்படி இருக்கும் போது சகோதரிகளே, இந்த சத்திய ஓட்டத்தில் நாம் எப்படி நடக்க வேண்டும் அப்படின்னு நாம் யோசிக்க வேண்டும் சகோதரிகளே. அதுக்கு முன்பதாக இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். எபேசியர் எடுத்துக்கங்க, 3ஆம் அதிகாரம் 6:5-3 வாசிங்க. வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடக்கும். சகோதரி எபேசியர் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க. 3ஆம் அதிகாரம் எடுத்துட்டு 6வது வசனத்தை வாசிங்கள். இது ஒரு ரகசியம் சொல்லுவார். கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலத்தில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரம் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். 3:6 எபேசியரின் சிஸ்டர் அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவர்களை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. ஆமாங்க, அவர் என்ன சொல்றாரு, முற்காலத்தில் அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. சரி, நீங்க 5 வாசிச்சிட்டீங்களா? அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். ஆமாங்க, பாருங்க 5ல் அவர் என்ன சொல்றாருன்னா,
நாம் வந்து அந்த அறிவை பெற்றுக்கணுன்னா பரிசுத்தாவி நமக்குள்ளே கொடுத்துருக்கிறாரு. ஆனால் விஷயங்கள் என்னென்னா அந்த ரகசியம் 3வது வசனத்தை நம்ம படித்து புரிஞ்சுக்கலாம் சிஸ்டர். 3வது வசனத்தை படிங்கள். அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களாகும் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளியுமாய் இருக்கிறார்கள் என்ற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். ஆமாங்க, பாருங்க. அதாவது புறஜாதிகள் ஏன் இந்த வார்த்தைகள் நாம் யூஸ் பண்ணுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகோதர சகோதரிகளே, நம்ம ஆலயத்துக்கு வருகிற சகோதரர்கள் சகோதரிகள் சில பேர் பலவீனமாக இருப்பார்கள், சில பேர் நல்ல பலனுள்ளவர்களாக இருப்பார்கள். அப்போ நாம் ஒருவருக்குள்ளே ஒருவர் தாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் பவுல் தெளிவாக பேசுகிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒரு கேள்வி எழும்பணும். பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தில் ஒரு விஷயத்தை பேசுவார். என்ன பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், யாத்திராகமம் 12:49 வாசிங்க. யாத்திராகமம் 12:49 வாசிங்க. சுதேசிக்கும் உங்களிடத்தில் தங்கும் பரதேசிக்கும் ஒரே பிரமாணம் இருக்க கடவுது என்றார். ஆமாங்க, இங்கே என்ன சொல்கிறாருன்னா, 2 பேத்துக்குமே ஒரே சட்டம் கொடுத்துருக்கிறாரு. அப்போ அந்த 2 பேத்துக்கும் ஒரே சட்டம். அதே போல் நீங்கள் எண்ணாகமம் எடுத்துக்கங்க. அதேமாதிரி எண்ணாகமம் 15:16 வாசிங்க. எண்ணாகமம் 15ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க, 2 வசனம். சபையாராகிய உங்களுக்கும் உங்களிடத்தில் தங்குகிற அந்நியனுக்கும் ஒரே பிரமாணம் இருக்க வேண்டும் என்பது உங்கள் தலைமுறைகளில் நித்திய கட்டளையாக இருக்க கடவுது. கர்த்தருக்கு முன்பாக அந்நியனும் உங்களைப் போலவே இருக்க வேண்டும். பார்த்தீங்களா? அப்போ இங்கே என்ன சொல்லுதுன்னா, சட்டம் பாருங்க, அந்நியனும் உங்கள் இடத்துல இருக்கணும், 2 பேத்துக்கும் ஒரே பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அப்போ இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தங்க பிரதர் அப்படின்னு கேட்கும் போது, அதே தான் நீங்கள் எபேசியர் 6 படிச்சிங்களேன். இப்போ 6 பாங்க, எபேசியர் 3:6 படிங்க. இப்போ படிங்க. இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனு புத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. ஆமாங்க, இப்போ இந்த வசனத்துக்கும் அந்த வசனத்துக்கும் மேட்ச் பண்ணிடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை இதுக்கும் அதுக்கும் வந்து முரண்பாடாக இருக்குது, அதனால் இது வந்து செட் ஆகாது, அதனால் இந்த வசனத்தை இப்படி வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை சகோதர சகோதரிகளே, இங்கே தெளிவாக சொல்கிறாரு, அந்த 2 பேர் இருந்தாலும் உங்களுக்கு ஒரே சட்டம் பழைய ஏற்பாட்டில் கொடுத்துட்டாரு. அன்றைக்கு வந்து கிறிஸ்து இல்லை, அது வந்து சட்டம், பலி, பாவத்தின் பலி. அதனால் அங்கே 2 பேர்த்த வந்து என்ன பண்ண ஒரே சட்டமாக கொடுக்கப்பட்டாச்சு. ஆனால் இங்கே பவுல் வந்து எப்படி உரைக்கிறார் அப்படின்னா, கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறார். அப்போ எல்லாரும் ஒரு சரிகலமாக அவர் காட்டுகிறார் பவுல். அப்படின்னா நம்ம எல்லாம் சரிகலம்ட்டார். அங்கே வந்து சட்டத்துக்கு உட்பட்டு நம்ம வாழலை. அதனால தான் அந்த வசனம் சொல்லுகுதா, முற்காலத்தில் அவர்களுக்கு கொடுக்கவில்லைன்னா இங்கே கிறிஸ்து வந்துட்டார், வந்து நமக்காக அவர் மரித்திருக்கிறார், பாவத்துக்காக மரித்து தன்னோட சொந்த இரத்தத்தினால நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும் போது நாம் எல்லாம் ஒரே சரிகலமாக அவ்வயங்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்துக்கு நாம் இப்போ இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த நியாயப்பிரமாணம் யார் வின் பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இயேசு கிறிஸ்து அந்த நியாயப்பிரமாணத்தை அவர் முறியடித்து விட்டார். இப்போ நமக்கு கிருபை காலம். அப்படி இருக்கும் போது இந்த சத்தியத்தை நாம் கேட்குற ஒவ்வொருவரும் சகோதர சகோதரிகளே, இந்த நோயாளி போல் முடங்கி இருக்கிற அந்த சகோதரை போல நாம் ஆவிக்குரிய சகோதரர்கள் சொல்லி கொண்டு இருக்கிற நாமளும் நம் ஆலயத்துக்கு வந்து கொண்டு இருக்கிற சகோதர சகோதரிகளை ஒவ்வொருவரும் நாம் கண்காணியாக நாம் பார்க்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, யார் யார் என்னென்ன கஷ்டத்தில் இருக்காங்க நமக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் அவங்களோட கலந்து பேசும்போது தான், இதோ கிறிஸ்து எப்படி நீ எழுந்து நட அப்படின்னு சொன்னது போல் நமக்கும் அதே போல் அங்கே கூடியிருக்கிற சகோதர சகோதரர்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறதாக இருக்கிறது. சகோதர சகோதரிகளே, அப்போ நம்மளுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் சொல்லும் போது, இதோ அந்த மனிதன் போல இருக்காதபடி நாம் உற்சாகத்தோடு நாம் எழுந்து நடந்து மீண்டுமாக நம்ம தூங்கி கொண்டு இருக்காதபடி நாம் எச்சரிக்கையாக இந்த நாளில் நாம் இருக்க வேண்டும் நம்ம பார்க்குறோம். சகோதர சகோதரிகளே,
நம்ம இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலங்களும் நேரங்களும் நாம் பார்க்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. அப்படி பார்க்கும்போது 1 கொரிந்தியர் எடுத்துக்கங்க. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்ட இதில் வந்தாங்க நமக்கு இது பவுல் அழகாக சொல்லுவார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க. 1லேருந்து 5 வரைக்கும் மட்டும் வாசிங்க. எல்லாரும் நம்ம படிச்சிருப்போம், ஒரு 5 மட்டும் வாசிங்க. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறீர் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழா இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஆமாங்க, பாருங்க, இந்த 5வது வசனத்தில் தெளிவாக சொல்லிட்டாரு. அப்படி இருந்தும் எல்லாரும் மேலேயும் இல்லைன்ட்டார். அப்போ ஒரு சில வகுப்பார் இதுக்காகவே வைத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்ந்துட்டு இருக்க காலம் ரொம்ப வேகமான காலம். அப்படி இருக்கும்போது தேவனுடைய அன்பை நம்ம ருசித்து கிறிஸ்துவோடைய பலிகளை நாம் ஞாபகம் வைத்து கொண்டு மற்ற சகோதர இடத்துலையும் நாம் இதை கலந்து கொண்டு அவர்களையும் ஊக்கப்படுத்தி சத்தியத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும். நாமளும் விழுந்துடக்கூடாது, அவர்களும் விழுந்துடக்கூடாது சகோதர சகோதரிகளே. இது ஒரு எச்சரிக்கையாக இருக்குது சகோதர சகோதரிகளே. இந்த கடைசி காலம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நாம் இன்னொரு வசனத்தை நாம் பார்க்கலாம். அந்த காலம் எப்படிப்பட்ட காலமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வருத்தத்துக்கூடிய காலமாக தான் இருக்கிறது. அதை நம்ம வாசிக்கலாம், வேதத்தை வச்சு நம்ம வாசிக்கலாம். தீமோத்தி எடுத்துக்கங்க, 2 தீமோத்தி எடுத்துக்கங்க. 2 தீமோத்தியோ 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க. 1லேருந்து 5 வரைக்கும் வாசிங்க போதும். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. போதும் சகோதரிகள். பாருங்க, இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது ரொம்ப வருத்தத்துக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது போல இந்த வசனம் நம்மளுக்கு சுட்டி காட்டிக்கிறதாக இருக்கிறது சகோதர சகோதரிகளே. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கணும்னு சொல்லி நாமளே சீர்படுத்தி பார்க்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. ஏன்னு கேட்டிங்கன்னா, சத்தியம் அது கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த வசனத்தை படிக்கும் போது நமக்கு ஒரு கேள்வியாக ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, கடைசி காலம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு சில வகுப்பாரே காட்டுறாரு. ஆனாலும் அப்படி இருந்தாலும் சகோதர சகோதரிகளே, உங்களோட அன்பு குறையக்கூடாதுன்னு சொல்லி நாம் கவனமாக இருந்து நம்மளை சார்ந்திருக்கிற சகோதர சகோதரிகளும் நாம் பார்க்கலாம். ரோமர் எடுத்துக்கங்க, ரோமர் 15ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க. ரோமர் 15ஆம் அதிகாரம் 1லேருந்து 4 வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். அன்றியும் பலமுள்ளவர்களே நாம் நமக்கே பிரியமாய் நடாவாமல் பலவீனுடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவரும் பிறருடைய பக்தி வித்துக்கு ஏதுமான நன்மை உண்டாகும்படி அவருக்கு பிரியமாய் நடக்க கடவர். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும் பொருட்டு முன்பு எழுதியிருக்கிற எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு போதுங்க சிஸ்டர், போதும்.
அப்போ இப்படிப்பட்ட வசனத்தை நாம் கவனிக்கும் போது சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம கவனமாக இருக்க வேண்டும். நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. அப்போ நம்ம இந்த வாழ்க்கையெல்லாம் நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னா, நம்மளை எப்படி அவர் வாங்கியிருக்கிறாரு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த வசனத்தை படிக்கலாம் சிஸ்டர். பிலிப்பியர் 2 எடுத்துக்கோங்க. நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பிலிப்பியர் 2:5 வாசிங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஆமாம் சகோதரர்களே, இப்போ அவரோட சிந்தை நமக்குள்ளே இருந்தால்தான் அந்த அன்பு செலுத்த முடியும். அப்போ தான் பிறர் அவருக்கு விழுந்திருந்தாலும் நாம் அவங்கள தூக்கி விட முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த மனிதன் போல 38 வருஷம் அந்த மனிதன் படுத்து கிடந்தான். ஆனால் இயேசு உடனே கேட்டார். அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனார் அப்படின்னா, ஒரு நிமிஷத்தில் ஒரு நொடியில் அந்த மனிதன் நல்லாகி ஒரு புதிய மனிதனாக மாறிவிட்டான். ஆனால் தேவாலயத்துக்கு போகும்போது அந்த ஓய்வு நாளில் கேட்கும் போது அப்போ கேட்குறாரு, என்னை விடுவித்தவர் என்னை நடக்க சொன்னார் அப்படின்னு சொல்லும் போது மீண்டும் இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு வந்து அந்த மனிதனை பார்த்து சொல்கிறாரு, உமக்கு கேடானது ஒன்றும் செய்யாதேன்னு சொல்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, மீண்டும் அந்த பாவத்தில் போகாதேன்னு சொல்ல வர்றாரு, ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறாரு. அப்போ அந்த மாதிரி தான் நம்ம வாழ்வில் நாம் எப்படி இருந்தோம், முன்காலத்தில் எப்படி இருந்தோமோ, நாம் பாவத்தில் இருந்தோம், நமக்கு விடுதலை கொடுத்தார். ஆனால் மீண்டுமாக நாம் விழுகக்கூடாதுன்னு ஒரு எச்சரிக்கையாக இங்கே இந்த பாடம் நமக்கு சுட்டி காட்டுகிறதாக இருக்கிறது. சகோதர சகோதரிகளே, 1 கொரிந்தியர் 6:20 வாசிங்கள். இறையத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் கடவுளுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் கடவுளை மகிமைப்படுத்துங்கள். ஆமாங்க, நம்மளை கிரயத்தை வாங்கியிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலியமாக நம்ம வாங்கிட்டார். அப்போ வாங்கிட்டு நாமளும் உடன்படிக்கை எடுத்துகிட்டு நம்ம உள்ள சத்தியத்துக்குள்ளே வந்துட்டோம். இப்போ சத்தியத்துக்குள்ளே வந்துட்டு நாம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே கானான் தேசத்தில் சொன்னது போல் முறுமுறுத்து இருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லி இங்கே நம்மளுக்கு சுட்டி காட்டுகிறார். அப்போ நம்ம இந்த வாழ்க்கையை நாம் வீணாக்கக்கூடாது. அப்போ நாம் எப்படி வாழணும் அப்படின்னா, எச்சரிக்கையாகவும் வாழணும், பிறரையும் நாம் காப்பாற்றணும், நம்மளோட சத்தியத்தை சொல்லணும். யாரெல்லாம் முடங்கி இருக்கிறார்களோ, சபைக்கு வராமல் இருக்கிறார்களோ, நீங்கள் நேரடியாக அவங்கள பேசி கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய கடமைகள் உங்களுக்கு இருக்குது. சகோதர சகோதரிகளே, இப்போ பொறுமையோடு இந்த பாடத்தை கேட்டிருக்கீங்க. பிதாவாகிய தேவன் உங்களோட ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.